ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து தாங்க வந்திருக்கு. அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 இந்த குடும்பத்தில் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக இவங்க ஏற்காடு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போன இடத்துல அந்த குடும்பத்தார்களுக்கு நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமாக பேச வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் தாங்க. அப்படி இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமாரசாமி அப்படின்றவருக்கு 2 பசங்க இருக்காங்கங்க. ஒருத்தரோட பேர் நவீன், இன்னொருத்தரோட பேர் பாலாஜிங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போதான் இவங்க அந்த ஃபேமிலியாகவே சேர்ந்து பையன் மருமக இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தாங்க. அதனால அடிக்கடி இந்த ஏற்காடுக்கெலாம் போனதே கிடையாது. ஏதோ 2 டைம் போயிருக்காங்க. இப்போ நம்ம ஃபேமிலியா அந்த ஏற்காடுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா இவங்க 6 பேரும் சேர்ந்து, அப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகின புதுசுங்க, அவங்க யாருக்குமே குழந்தைகள் கிடையாது. இந்த குமாரசாமி, அவங்களோட பசங்க, அவங்களோட மருமக, இவங்க 6 பேர் மட்டும் அந்த ஏற்காடுக்கு போகலான்னு ஒரு நாள் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு தாங்க இவங்க கிளம்புறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிராவல்ஸ்ல போயிட்டு கார்லாம் பேசி எடுத்துட்டு வந்து அப்படியே இவங்க அந்த ரெசார்ட்ல ரூமும் புக் பண்ணிடுறாங்க. 3 ரூமா புக் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே, நம்ம புக் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நம்ம இனிமேல் கிளம்புறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு 5ஆவது நாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஈவினிங் டைம்ல கிளம்புறாங்க. ஈவினிங் டைம் போனோம்னா நைட் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கா கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இந்த ஏற்காட்டில் அவங்க புக் பண்ண அந்த ரெசார்ட்டுக்கு போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வர வழியெல்லாம் நெடுக அங்கங்கே நிறுத்தி டீ குடிக்கிறது, சாப்பிட்றது, அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டே வந்திருக்காங்க ஃபேமிலியாக. அப்படி வந்தவங்க அந்த ரெசார்ட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன மர வீடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, தள்ளி 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 யாரும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த ரெசார்ட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரெசார்ட்டில் தான் இவங்களும் புக் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரூம், குமாரசாமியோட ரூமில் இருந்து அவங்களோட ஒரு பையனோட ரூம் பார்த்தீங்கன்னா தள்ளி தாங்க இருக்கு. அதே போல் இன்னொருத்தரோட ரூமும் அதே மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கு நம்ம இந்த இடத்துல சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க எல்லாமே பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30-1 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. அதன் பிறகு எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே நல்லபடியாக போகுது. அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு ரிட்டன் இவங்க அந்த ரூமுக்கு வர்றாங்க. வர்றப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 3 நாளைக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த ரூமை புக் பண்ணியிருக்காங்க. அதே போல் அன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நவீன் வந்து முன்னாடியே 200 மீட்டர்லேயே இருக்காரு. பாலாஜியோட ரூம் தான் ரொம்ப தூரமாக இருக்குது. அப்படியே எல்லாரும் படுத்து தூங்கும்போது இந்த குமாரசாமி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாகவே வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் அவருக்கு அன்னைக்கு தூக்கமே வரலைங்க. எதையோ நினச்சிட்டு அவர் அப்படியே அந்த ரூமுக்கு வெளியவே, இந்த குமாரசாமியோட ரூமுக்கு வெளியவே சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருந்தவர் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த நவீனோட ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நவீனோட ரூமுக்கு வெளியே யாரோ ஒரு பொண்ணு நடந்து போகிற மாதிரி பார்க்குறாரு. அந்த நடந்து போகிற பொண்ணு அப்படியே இந்த நவீனோட ரூமுக்கு அந்தாண்ட பயங்கர இருட்டாக இருக்குங்க. அந்த இடத்த நோக்கி போகிற மாதிரி பார்க்குறாரு. என்னடா இந்த பொண்ணு இந்நேரத்தில் நடந்து போகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, குமாரசாமி அந்த நவீனோட ஒய்ஃபு தான் அப்படி போகிறாங்க, ஏதோ சண்டை போல அதனால கோச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படியே அந்த குமாரசாமியும் இவ என்ன இந்நேரத்துக்கு இங்கே போகிறா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பின்னாடியே போய் பார்க்கலான்னு போகிறாரு. அப்படி போகும்போது தான் இந்த குமாரசாமிக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி சம்பவம் காத்துட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இந்த குமாரசாமி அவங்களோட ரூம்ல இருந்து அப்படியே நேரம் வந்துட்டு இருக்காரு. அப்பவும் அந்த பொண்ணோட பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு தான் வராங்க, இந்த நவீனோட ஒய்ஃபோட பேர். அப்படியே கூப்பிட அந்த பொண்ணு திரும்பாமலேயே நேரா அந்த இருட்டுக்குள்ள போறத நல்லாவே பார்த்துட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு, வந்த இடத்துல இப்படி சண்டை போட்டுட்டு இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போறாங்களே அப்படின்னு வேகமா அப்படியே கொஞ்சம் நடைய வந்து ஓட்டமா மாத்துறாரு. அப்படி போகும்போது இந்த பொண்ணை வந்து பிடிக்கவே முடியலங்க. தூரமா தள்ளி போயிட்டே தான் இருக்காங்க.
அப்படியே கொஞ்சம் தூரத்துல ஸ்டன்னாகி நின்றுட்டாருங்க இந்த குமாரசாமி. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இருட்டான ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி போன மாதிரி அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அங்கங்க அந்த சின்ன சின்ன லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த வெளிச்சத்துல பார்த்துருக்காரு. அப்படி பார்த்தவர் இந்த மரத்துக்கு பின்னாடி என்ன பண்றா அப்படின்னு மெதுவா அப்படியே எட்டி பார்க்கலான்னு போய் பார்க்குறாரு. அப்படி பார்த்தவரு அப்படியே மிரண்டு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டாருங்க அவரோட ரூமுக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அங்க நடந்து போனது இந்த குமாரசாமியோட அந்த நவீனோட ஒய்ஃப் கிடையாதுங்க. குமாரசாமியோட மருமகள் கிடையாது. ஆனா அங்க வேற ஒரு பொண்ணு. அப்படியே அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பார்க்கும்போது தான் அங்க போனது வேற ஒரு பொண்ணு. அதுவும் பொண்ணே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த குமாரசாமி அந்த மெதுவா அந்த லைட் வெளிச்சத்துல எட்டி பார்த்தாரு பார்த்தீங்களா மரத்துக்கு பின்னாடி. அப்படி பார்க்கும்போது தலைமுடிலாம் அப்படியே காத்துல பறந்தபடி அந்த பொண்ணோட கண்ணுல அந்த வெள்ளை வெளி மட்டும்தாங்க இருக்கு, கருவெளியே கிடையாது. அப்படியே இவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்குங்க. பார்த்தவர் மிரண்டுட்டே அவரோட ரூமுக்கு ஓடிட்டாருங்க கத்திக்கிட்டே. அதன் பிறகு இந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லவில்லைங்க. டக்குன்னு கதவெல்லாம் சாத்திட்டு அப்படியே வேக வேகமா பெட்ல படுத்து அப்படியே ஃபுல்லா தலையோட இழுத்து போத்திக்கிட்டாரு. அன்னைக்கு அந்த குமாரசாமியோட மனைவி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்ததுனால அது அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. அதன் பிறகு அப்படியே அவர் இழுத்து போத்திட்டு நடுங்கிட்டே படுத்துட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்ச பிறகு இந்த குமாரசாமி என்ன பண்றாருன்னா, நேரா மறுபடியும் யாருக்கிட்டையுமே சொல்லாம இந்த மரத்து பக்கம் போய் பார்க்கலான்னு போறாரு. அப்படி போகும்போது இந்த குமாரசாமியோட மனைவி நோட் பண்ணிடுறாங்க, எங்கேயோ இவர் காலையிலேயே போறாங்களே அப்படின்னு. அப்படி போகும்போதும் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த மரத்தை சுத்தி சுத்தி பார்த்திருக்காரு. அப்படியே இங்க இருந்து சத்தம் போடுறாங்க, ஏங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு. அப்படி சத்தம் போட்டதும் இந்த குமாரசாமி என்ன பண்றாருன்னா, எதுவுமே சொல்லலைங்க. அப்படியே அமைதியா வர்றாரு. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே காலையில எந்திரிச்சு போய் அந்த மரத்தை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லி சமாளிச்சிடறாரு. அப்படியே அன்னைக்கும் இவங்க வெளியே போயிட்டு அந்த ஏற்காடு ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்பவும் இந்த குமாரசாமிக்கு அப்படியே ஒரு வித பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த பேய் யாரா இருக்கும், அந்த ஆன்மா இந்நேரத்துக்கு நம்ம கண்ணுக்கு தென்பட்டுச்சே அப்படின்னு இவருக்கு உள்ளுக்குள்ள குழப்பம் இருந்தாலும் அப்படியே இவங்க பசங்களோட என்ஜாய் பண்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு சீக்கிரமாவே ரூமுக்கு வந்துடுறாங்க. ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்தவங்க அதுக்கப்புறமா தான் இந்த குமாரசாமி அப்படியே நைட்லாம் ஃபுல்லா தூங்கல இல்லையா, அதன் பிறகு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்குறாரு. அப்படி தூங்கும்போது இந்த குமாரசாமிக்கு வித்தியாசமான ஒரு உணர்வுங்க. யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரி, நம்ம பக்கத்திலே யாரோ நின்று பார்க்குற மாதிரி இவருக்கு ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கு. அப்போ அப்படியே மெதுவா அந்த போர்வையை விலக்கிட்டு பார்க்கலாம், நம்மளோட மனைவியா தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஈவினிங் டைம்லயேங்க அந்த ரூம்ல குமாரசாமி மட்டும் படுத்துட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு செயல் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மெதுவா போர்வையை விலக்கிட்டு பார்க்கும்போது நைட்டு பார்த்தா அதே உருவங்க. அப்படியே அதே பொண்ணோட உருவம் அந்த குமாரசாமி முன்னாடி நின்று அப்படியே கையை நீட்டினபடி வா வான்னு கூப்பிடுற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்தவரும் அப்படியே அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடுறாருங்க அந்த ரூமை விட்டு. அப்படி ஓடின பிறகும் இந்த ஆன்மா பின்னாடி வர்ற மாதிரியே பார்த்துருக்காரு குமாரசாமி. அப்படியே வேக வேகமா ஒரு 200 மீட்டர்ல நவீனோட ரூமுக்கு பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. அங்கதான் குமாரசாமியோட மனைவியே இருந்திருக்காங்க. அப்படியே இவங்க 3 பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவர் கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாரு. வந்ததுமே எதுக்காக என்னை தனியா விட்டுட்டு வந்த, நீ இருக்கிறன்னு நினைச்சிட்டு தான் நான் தூங்கினேன் அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க. அதன் பிறகு அப்படியே குமாரசாமி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதட்டமெல்லாம் குறைச்சிக்கிட்டு அங்க நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லலைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகிடுறாரு. அதன் பிறகு அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படியே அன்னைக்கு அந்த ரூம்லயே அவங்க வெளியவே வரலங்க. ரூம் நல்லா லாக் பண்ணிட்டு உள்ளே தான் இருந்திருக்காரு குமாரசாமி. அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களுக்கு பொதுவான இடத்துல ஒரு சின்னதாக லைட் மாதிரி போட்டு அப்படியே இவங்க அந்த ஃபயர் கேம்ப் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போவும் இந்த குமாரசாமிக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் அந்த ஆன்மா வந்துருமோ, இவங்கள யாருக்காவது ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறாரு. அப்படியே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரமாக போய் படுத்து தூங்குங்க, நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சத்தம் போட்டுட்டார். அப்படி என்ன ஆச்சு, அப்பாவுக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்காரு அப்படின்னு இவங்களுக்கும் எதுவும் புரியல. அப்படியே அவங்க ரூமுக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போறாங்க. குமாரசாமியும் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும்.
அந்த நேரத்துல இந்த குமாரசாமியோட ரூமை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இவங்க 2 பேத்துக்குமே. இவங்க 2 பேருமே நல்ல தூக்கத்துல இருந்ததுனால மெதுவா எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கு. மெதுவா அவங்களோட மனைவி தாங்க எந்திரிச்சு போய் திறக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா குமாரசாமி பயந்துகிட்டே நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு திறந்து பார்க்கும்போது இந்த நவீன் வந்து பயங்கரமா ஓன்னு அழுதுட்டு நின்றுட்டு இருக்காரு வெளியே. ஏப்பா எதுக்காகப்பா இந்நேரத்துல அழுதுட்டு இருக்க, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே இந்த நவீன் சொல்ற விஷயத்த கேட்டுட்டு இந்த நவீனோட அப்பாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த நவீனும் அவங்களோட மனைவியும் நல்லாவே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ரூம் எல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு தான் படுத்திருக்காங்க. ஆனா இந்த நவீன் வந்து யதார்த்தமா எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் பெட்ல படுக்கலான்னு படுக்கும்போது அவங்க மனைவியை காணோம். எங்க போனாங்கன்னே தெரியலங்க. அப்படியே வெளியே தான் நிப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு கதவு பக்கத்துல வர்றாங்க. கதவு ஆல்ரெடி ஓப்பன்லயே இருக்கு. அப்படியே வேக வேகமா வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க எங்கேயுமே காணுங்க. இந்த ஃபயர் கேம்ப் போட்டாங்க இல்லையா, அந்த இடத்துலயும் போய் தேடி பாக்குறாங்க. அங்கேயுமே இல்லை. எங்கடா போயிருப்போம் அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த நவீன்றவர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்ன நோட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த மரத்துக்கு பின்னாடி நின்று ஒரு பொண்ணோட குரல்ல அழுகிற மாதிரி பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்தவருக்கு ஆல்ரெடி பயம் வந்துருச்சுங்க. இங்கேயோ ஒரு பொண்ணோட குரல் கேட்குது அப்படின்னு மெதுவா திரும்பி போய் அந்த இவங்களோட ரூம் பக்கத்துல தான் அந்த பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்து பக்கம் போறாங்க. அந்த சின்ன லைட் வெளிச்சத்துல பார்க்கும்போது அந்த மனைவி தாங்க, நவீனோட மனைவி தாங்க அங்க உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக அழுகுறாங்கன்னு தெரியலங்க. இவங்களுக்குள்ள எந்த சண்டையுமோ இல்ல எந்த ஒரு பிரச்சனையுமோ கிடையாது. ஆனா அந்த பொண்ணு தானாவே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நவீன் என்ன பண்றாருன்னா, இங்க இந்நேரத்துல என்னடா பண்றா அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு வரலான்னு வரும்போது அப்படியே அந்த நவீனை சப்புன்னு ஒரு அரைஞ்சிருக்காங்க அவங்க மனைவி. கையை விடுடா, என் கையை எதுக்குடா பிடிக்கிற அப்படின்னு. அதை பார்த்துட்டு தான் இந்த நவீன் வந்து நம்ம மனைவிக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு தான் இவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டதும் குமாரசாமிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நம்ம முன்னாடியே நடந்த விஷயத்த சொல்லாதது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. அப்படியே இவங்க 3 பேருமா சேர்ந்து போய் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணை சமாதானம் பண்ணி கூப்பிடவே முடியலங்க. நான் வரமாட்டேன், யாரு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நான் இங்க இருந்து சாக போறேன், நான் சாக போறேன் அப்படின்னு ஆவேசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதுக்குமா சாகற, என்னமா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எல்லாரும் என்னை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நான் செத்துறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதன் பிறகு இவங்க ஒரு வழியா சமாதானம் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, வான்னு கூப்பிட்டு அப்படியே எங்க போறாங்கன்னா இந்த குமாரசாமியோட ரூமுக்கு போறாங்க. நவீனோட அப்பாவோட ரூமுக்கு. அங்க போயிட்டு அப்படியே பெட்ல உட்கார வச்சுட்டு சமாதானமா பேசுறாங்க. என்னத்துக்குமா இப்படி பண்ற, இந்த மாதிரிலாம் நவீன் சொல்ற ஆளு கிடையாது, நீ ஏன் இந்த மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் சாக போறேன் அப்படின்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த பொண்ணை சமாதானம் பண்ணி படுக்க வச்சு தூங்க வச்சிடறாங்க. எதுவும் இல்லை, நம்ம காலையில ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு இவங்க 3 குடும்பமும் சேர்ந்து அந்த ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு அவங்களோட ஊருக்கு, சேலத்துல இருக்க அவங்களோட கிராமத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சுங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த டிராவல் கொஞ்சம் டைம் இருந்தாலும் ஒரு மாதிரி டயர்டா இருந்திருக்கு. அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போய் படுத்து தூங்குறாங்க. இவங்களோட வீட்டுல ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒண்ணு நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த நவீனோட ஒய்ஃப் வந்து எல்லாரோடையுமே சிரிச்சு பேசுவாங்களாங்க. ஆனா இந்த ஏற்காடுக்கு போயிட்டு வந்த பிறகு யாரு கூடயுமே பேசுறதே கிடையாது. ஏன் இந்த நவீன் கூட பேசுறதே இல்லைங்க. தனிமையிலே இருக்காங்க, தனியா தான் படுக்கணும்ன்றாங்க. இந்த நவீனை வந்து அந்த ரூம்குள்ளேயே அலோவ் பண்றதே கிடையாது. அப்படி நடந்ததை பார்த்ததும் இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு ஏதோ கோபம் இருக்கும் போல, உங்களுக்குள்ள ஏதோ சண்டை மறைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதையும் பெருசுபடுத்தாம விட்டுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு அமானுஷமான நிகழ்வு நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த நவீனோட மனைவி வந்து தனியா தான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல படுத்து தூங்கும்போது நவீனோட வைஃப் படுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள யாரோ பேசுற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது. இந்த நேரத்துல யாருக்கிட்டடா இவ பேசிட்டு இருக்கா, ஒருவேளை போன்ல ஏது பேசிட்டு இருக்காளா அப்படின்னு இந்த நவீன் என்ன பண்றாருன்னா, மெதுவா அப்படியே அழுங்காம அந்த கதவை திறந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த மனைவி வந்து யாரோடையும் போன்ல எல்லாம் பேசலங்க. தனியா அந்த பெட்ல நடுவுல உட்காந்துக்கிட்டு வராத அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு பயத்தோட அப்படியே கத்துற மாதிரி பார்த்திருக்காங்க. நான் வரமாட்டேன், நீ என்னை எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு இவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த பார்த்த நவீன் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் கதவை திறந்துட்டு பாக்குறாங்க. தனக்கு தானே பேசிட்டு இருக்காங்க. என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் யாராவது உள்ள இருக்காங்களா அப்படின்னு பாக்கலான்னு மெதுவா இன்னும் கொஞ்சம் திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போதும் அங்க யாருமே கிடையாதுங்க. ஆனா இந்த நவீனை பார்த்ததுமே, ஏய் எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு ஆவேசமா அப்படி நவீனை வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்திருக்காங்க. அப்படி நவீனால பேசவும் முடியலங்க. அவங்க மனைவியை கட்டுப்படுத்தவே முடியலங்க. அந்த
இந்த நவீன் அப்படின்றவங்க நல்லா கொஞ்சம் பாடியானாலும் நல்லா ஸ்ட்ராங் ஆனாலும் அவங்க மனைவி வந்து கொஞ்சம் ஒல்லியா தாங்க இருப்பாங்க. அப்படி இருந்துமே இந்த நவீனால அவங்கள சமாளிக்கவே முடியலங்க. அப்படியே உருவழியா இந்த நவீனோட கழுத்தை நெரிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. நவீனால பேசவே முடியல, கத்தவும் முடியல. அப்படி ஒரு வழியா அவங்க மனைவியும் ஒரு அடி அடிச்சு கீழே படுக்க வச்சுட்டு அதன் பிறகு எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. அந்த அப்பா அம்மா அப்புறம் அவங்களோட அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே ஓடி வந்திருக்காங்க. டக்கு டக்குன்னு எல்லாம் லைட்டு போட்டுட்டு வந்து பார்த்த பிறகு என்னப்பாச்சு, ஏன் இவ கீழே கிடக்குறா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டதும் அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நவீன் சொல்லிடுறாருங்க. இவளுக்கு என்னமோ ஆச்சு, பேய் பிடிச்ச மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா, இவளை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. இருப்பா, எதுவா இருந்தாலும் பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவா அந்த பொண்ணை பெட்ல எடுத்து படுக்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த குமாரசாமி அவரு பார்த்து அந்த காட்சியை சொல்றாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு போக வேண்டியது ஹாஸ்பிட்டல் கிடையாது, கோவில் தான். இந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் இந்த நவீன் வந்து, ஏன்பா நீங்க வேற பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு நீங்களா ஒரு கதையை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் இந்த குமாரசாமி அங்க ஏற்காட்டுல நடந்த இவர் பார்த்த அந்த காட்சியை சொல்றாரு. சொன்ன பிறகு இந்த குடும்பமே அப்படியே கதி கலங்கி போயிடுச்சுங்க. இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லல அப்படின்னு அவங்க மனைவி, குமாரசாமியோட மனைவி பயங்கரமா அப்படி திட்டிருக்காங்க. அதன் பிறகு எல்லாருமே ஒரு பயத்தோடையே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாவே நமக்கு எவ்வளவு பயம் இருக்கும், அந்த மாதிரி அந்த குடும்பமே அன்னைக்கு ஃபுல்லாவே பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட இந்த சொந்தக்காரங்களை விசாரிச்சு அதன் பிறகு ஒரு பேயோட்டுறவரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேயோட்டுறவரை கண்டுபிடிச்சு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயில் எல்லாம் சொல்லி, அப்படியே அந்த ஆளும் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சில பூஜை பொருட்கள் எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களும் வாங்கி வச்சுட்டு அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காங்க, வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படியே இந்த பேயோட்டுற நபரும் ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கா வந்துடுறாருங்க. வந்துட்டு அப்படியே பூஜை ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நாள் கரெக்டா இவங்களோட நேரமோ என்னமோ அன்னைக்கு அமாவாசை தினமுங்க. சரி ஓகே நான் வரேன்னு அதனாலதான் அந்த பேயோட்டுறவர் ஒத்துக்கிட்டாரு. அப்படியே வந்தவர் நடு வீட்டுல உட்காந்து பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல இந்த நவீனோட மனைவி அந்த ரூம்குள்ள இருந்துட்டு பயங்கர ஆவேசமா, என்னை விட்டுரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ற, இப்ப நீ கதவை திறக்கல அப்படின்னா நான் உன் மனைவி கூட்டிட்டே போயிடுவேன், எனக்கு துணை வேணும், நான் கூட்டிட்டு போகாம விட மாட்டேன், இப்படி கதவை திறக்கிறியே இல்லையா அப்படின்னு ஆவேசமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, அந்த பேயோட்டுறவர் அப்படித்தான் கத்தும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயத்திலே நவீன் வந்து கதவை திறக்கலான்னு போறாங்க. அப்படி போகும்போது இந்த பேயோட்டுறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நீரை உள்ள தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த திருநீரை எடுத்துட்டு போய் உள்ள போட்டுட்டு இந்த நவீனோட மனைவி மேல படுற மாதிரி போட்டு அதுக்கப்புறமா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. வந்து அந்த பூஜை நடக்கிற அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பேயோட்டுற அந்த நிகழ்வுகள்லாம் செஞ்சுட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு நீ யாரு, எதுக்காக நீ வந்த அப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி கேட்டதும் அந்த பொண்ணோட வாயால அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏற்காட்டுல சேம் இந்த நவீனும் இந்த மனைவி இருந்தாங்கன்னா அந்த ரூம்ல தான் இப்போ ஆன்மாவா இருக்க அந்த பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டும் ரொம்பவே சந்தோஷமா அந்த ரெசார்ட்க்கு வந்திருக்காங்க. வந்து 3 நாள் தங்கியிருந்துருக்காங்க. 4வது நாள் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன சண்டைன்னே தெரியலங்க. ஆனா இந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கோவத்துல நீ செத்தா இங்கே சாவு, என்னோட நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த டோரை வந்து வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு போயிட்டாருங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு வந்து இவங்க வந்து 3 நாள் தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த 3 நாள்ல பயங்கரமான சண்டை அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கு. கொஞ்ச நேரம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் சண்டை வந்துட்டே தான் இருந்திருக்கு. இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கே, சண்டையிலேயே போயிட்டு இருக்கே அப்படின்னு அந்த ஒரு வெறுப்புனாலேயே அந்த பொண்ணு அந்த ரூம்லயே தூக்கு போட்டு இறந்து போயிடுச்சுங்க. இறந்த பிறகு இந்த ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாரு இல்லையா, நல்லா கதவை வெளியே லாக் பண்ணிட்டு, அப்போவும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்க 2 பேருமே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த பொண்ணை வந்து யாருமே காப்பாற்றவே இல்லைங்க. அப்படியே அந்த பொண்ணு அந்த ரூம்ல இறந்தும் போயிடுச்சு. அதன் பிறகு இந்த கதவை லாக் பண்ணிட்டு போன அந்த ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங்கா ஒரு 6 மணி 7 மணிக்கா தான் அந்த ரூம்க்கே வராருங்க. 4 மணிக்கு சண்டை போட்டுட்டு வெளியே போனவர். ஐயோ நம்ம கதவை வேற வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு வந்துட்டோமே, என்ன பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி அடிச்சுட்டு உள்ள வந்து பார்க்கும்போது இந்த ரூமை திறந்துட்டு அப்படியே பதறிட்டு உள்ள போனவர் இன்னும் பயங்கரமான ஷாக் ஆகி நிற்கிறாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணு அந்த பெட்டுக்கு நேரா ஒரு ஃபேன் ஒன்று இருக்குங்க, அந்த ஃபேன்லயே அந்த பொண்ணோட சேலையால தூக்கு போட்டு அப்படியே நாக்கெல்லாம் வெளியே தள்ளின மாதிரி, கண்ணெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி ரொம்ப விகாரமான முறையில அப்படியே அந்த பொண்ணு இறந்து தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தவருக்கு கை கால புரியலைங்க, என்னடா இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு. அதுக்கப்புறமா கத்தி கூப்பாடு போட்டு அங்க ரெசார்ட்ல இருக்கிற அந்த மேனேஜர் பக்கத்து ரூம்ல இருக்கவங்க எல்லாருமே ஓடி வந்து அந்த பொண்ணோட டெட் பாடி இறக்கிருக்காங்க.
அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட டெட் பாடி அவங்களோட ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்கங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு அவங்களோட ஊருக்கு. அதன் பிறகு இந்த ரெசார்ட்ல வந்து போலீஸ் கேஸ் ஆயிரும் இல்லையா, அப்ப வந்து விசாரிக்கும் போது இது வந்து அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணோட ஆன்மா அந்த ரெசார்ட்ல அந்த ரூம்ல தாங்க சுத்திட்டு இருந்திருக்கு. அப்போதான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர மாதிரி ஒரு பொண்ணோட உருவம் பார்த்தாங்க இல்லையா குமாரசாமி, அது இந்த ஆன்மாவோட உருவம் தாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே இந்த நவீனோட ஒய்ஃபோட வாயாலேயே அந்த பொண்ணோட ஆன்மா சொல்லியிருக்குங்க. சொன்ன பிறகு நீ இனிமே இங்க இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு நல்லா தான் பாத்துக்கிறாங்க, நீ இங்க இருக்கக்கூடாது, நீ இருந்தாதான் அவங்களுக்கு தொல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பேயோட்டுறவர் அந்த ஆன்மாவை பயங்கரமா மிரட்டி அதுக்கப்புறமா விரட்டி விட்டுருக்காங்க. அந்த ஆன்மாவும் சாதாரணமா போகலைங்க. அந்த ஆன்மா வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நான் போக மாட்டேன், இவளையும் என்னோட கூட்டிட்டு போறேன் ரொம்பவே பிடிவாதமா நின்றுருக்கு. அதன் பிறகு அந்த கஷ்டப்பட்டு பூஜை எல்லாம் பண்ணி அந்த பேயோட்டுறவர் அந்த ஆன்மாவை விலக்கி விட்ட பிறகு இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. கட்டி விட்ட பிறகு இந்த பொண்ணுக்கு திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்க இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட தலைமுடியில உச்சி முடி கொஞ்சமா வெட்டி எடுத்துக்காங்க. அதன் பிறகுதான் இந்த ஆன்மாவை விரட்டி விட்டுருக்காங்க. ஏன் அப்படி அந்த முடியெல்லாம் வெட்டி அதன் பிறகு இந்த சாங்கியமெல்லாம் செய்யறாங்க, அந்த பேயோட்டுற இதுல எல்லாத்துலயுமே ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த உச்சி முடியை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடியை வந்து ஏதாவது ஒரு ஆணில சுத்தி மரத்துல அடிச்சிருவாங்க, இல்லை அப்படின்னா தீ மூட்டி அதை கொளுத்திடுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, மறுபடியும் அந்த உடம்புல வந்து அந்த ஆன்மா வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது பண்றது காலங்காலமா ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. அந்த முடிவு எடுத்து கொடுத்து அந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது அப்படின்னு. அதே போலதான் இந்த பொண்ணுக்கும் செஞ்சிருக்காங்க. அந்த நிகழ்வுல நடந்த பிறகு இந்த பொண்ணுக்கு பேயோட்டின பிறகு அந்த பொண்ணு அப்படியே மெதுவா எந்திரிச்சு உட்காடுறாங்க. நவீனோட மனைவி அப்படி உக்காந்தவங்க ரொம்பவே டயர்டா இருந்திருக்காங்க. யாரோ என் உடம்புக்குள்ள ஏறி அப்படியே நடந்து மிதிச்சு அப்படியே கசக்கனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த பூசாரி மறுபடியும் திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு ஒரு 5 நாளைக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சம் திருநீர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே போல எலுமிச்சை பழம் ஒண்ணு, அந்த பழத்தை ஒரு 7 நாளைக்கு வந்து எங்க போனாலும் கூடவே எடுத்துட்டு போ, உன் கையை விட்டு இதை கீழே இறக்காம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தூங்கும் போது அந்த தலகாணிக்கு அடியில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த நவீனோட மனைவி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஆன்மாவால எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. அதுக்கப்புறமா தான் இந்த நவீன் அவங்களோட மனைவி 2 பேருமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு நவீன் அப்படின்றவர். 2010 காலகட்டத்தில் நாங்கள் சின்னதாக ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போன இடத்துல எங்கள் மனைவிக்கு நடந்த சம்பவம் இது சிஸ்டர். அதுக்கப்புறம் எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. நிறைய சின்ன சின்ன நிகழ்வுகள் நானே பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பாக எதுவுமே வந்து அமையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நான் நம்மளோட வியூவர்ஸ் சார்பாகவும் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஹாரரான த்ரில்லிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷ சம்பவங்கள் இருந்திருந்தா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்பிக்கலாங்க. கண்டிப்பா அந்த சம்பவம் வந்து நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.